சிறதல்ல நான் போலீஸ் பண்றதுல நம்ம சிறதானா நமக்கு அவர் தெரியாது வராரு பாருங்க அவரு அனுப்பிச்சு அப்படியே நான் வந்திருக்கின்றேன். நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன்? கலை சுடர்மணி பட்டம் வாங்கி செல்வராஜ் விருதுல ஆச்சுக்கு இங்க யாரா கிளவா சாமி பரவாயில்ல சாமி, இது ஏதாவது தெரிஞ்சு போயிடுச்சு. என்னன்னு சொல்லுச்சு, இதுதான் தெரியாதா? இதுதான் பார்பர் ஷாப் வழியா தான் வந்த. இது வந்து யாகத்திற்கு என்ன வாக்குது? இப்படி சிவபெருமானை நினைக்க யாகம் செய்வதற்காக இதுக்கு பேர் யாகத்திற்கு. அதுதான் நான் அது நினைக்கல. அந்த பார்பர் ஷாப்ல வச்சு தலைக்கு போட்டு சேவ் பண்றது. அதுல மரியிலே சாபம் கொடுத்தால் நீ செத்து விடுவாய். ஆமா, நீ ஏதோ ரெண்டு பொண்டாட்டி ஒரு குச்சாரு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால அதுவும் தவிர நான் வந்தேன் எதுக்காக தெரியுமா? ஏதோ காரணமாக என்ன நினைத்திருக்கிறார். அதனால அவளை பார்க்க வேண்டும். தாத்தா வந்து விட்டார். தாத்தா வந்து விட்டார். அதாவது சாமி வேண்டீங்களா மாமாவ? ஆனா வந்தது உங்க மாமால உங்க தாத்தா தான் வந்துருக்கிறாரு. யாரோ வாத்து பேசுறான்.
நீங்கள் இந்த பார்வதிகள் என்றென்றும் நீடோடியாக வாழ கடவுளாக தங்கள் பொற்பாத்தத்தை படித்தபடியா நீ என்றென்றைக்கும் 12 ராமரை படுத்துள்ளாய். நீ நீடோரே வாழ்ந்து அப்படியா ராஜா? மகாராஜா, நானும் ஒரு டைம் சாத்தனை பட்டிக்கிறேன். மந்திரிகோ தாத்தாவே சரணா எங்க பாட்டிய சிறப்புடனே வாழ்வாய் என்று பார்த்தால் உங்களுக்கு எப்படி தெரியுமா? சொல்லுங்க. நான் எந்த நிலையில இருக்கின்றேன்னு தெரியுமா தாத்தா? சொல்லுங்கள் தர்மபூபதி.
துரியோதனாதிகளே சூதனால் என்ன பகடையாடி ஆமா நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு பறித்து ஆமா காடியா மனவாசம் ஓட்டுகின்ற நேரத்தில் ஆமா எப்படி எதையெல்லாம் சாப்பிட்டு சைடு பிடிக்காத சைடு பிடிச்சனே விட்டுறேன் சொல்லுங்க அப்பதான் பிடிக்கும் இந்த பேசி விடுவோமான எங்க போஸ்ட் எல்லாம் அவன் கண்ணெல்லாம் போட்டு மார்க்கெட் எப்படி போறாங்க ஜென்சின் படுக்கிற மாதிரி உள்ளார அவர் கிட்ட போக முடியாது இந்த கானகத்திலே நாங்கள் காய்கனிகளை தின்று விதியை நுழைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் தம்பியாகப்பட்டவன் இந்த பீமே விதியை நாங்கள் இப்படி தொலைத்துக் கொண்டு வந்திருக்கிறோம். சுகமா இரு தர்மா என்று சொல்கின்றாயே. உன் வாய் வார்த்தையால் நாங்கள் சுகமாவே இருக்கின்றோம். இருந்த போதிலும் இந்த 13 கழித்தால் என் தம்பியாகப்பட்டவன் நாடு கட்ட நாடு கொடுக்க மாட்டான். நான் அதுக்கு தக்க காணகம் வாங்கலாம் அன்னிலிருந்து ஆயுதங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றானா. ஆமா அப்படி என்றால் சூதினால் சொல்லுங்க. அப்படி நாங்கள் வாதினால் பெற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வழி? அதுக்கா இந்த ஐவரில் யாராவது ஒருவர் சிவனை கோரி பாசுபத கனை பெற்று வந்தாலும் பகாளியை ஜெயித்து நீங்கள் நாட்டை ஜெயிக்கலாம். சூதாடினது நானு. ஆமா நாடு நகரமெல்லாம் தோத்தது நானு. ஆமா காஞ்சியாலை 60 மலைகள் ஏற்றி பீடுரையை செய்தது என்னாலதான். ஆமா அதனால தர்மா நீ போய் வா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னதே உண்டானா அந்த ஈசனை கோரி நானே தமிழ் தர்மா நீ வரும் வழியில் யாராவது வந்தால் தர்மமா கொடுத்து விடுவாய். அதனால தவத்துக்கு லாக்கியானவன் இல்ல. நான் சென்று வருகின்றேன். நீங்க இருந்து தடாகத்திலே என் கதையாகப்பட்டதை அடித்ததை உண்டானால் அந்த தண்ணீரை மேலே சென்றதை உண்டானால் அங்க சாலமானவர்களை முடித்துவிட்டு கதை கீழாகவும் கால் மேலாகவும் 3.25 நாளையில் தவம் இருப்பேன். ஈசன் வந்து வரம் கொடுத்தா பாப்பேன். இல்லன்னா வெள்ளிகிரி மலையை புடின்னு வந்து உன் காலில் போட்டுருந்தா தாத்தா. தாத்தா கூறுவது நன்றாக இருக்கிறது. ஏன் தாத்தா என்றால் நீ கோபக்காரன். ஆமா நீ இப்ப எழுதே இந்த கோபம். ஆமா வருவான் கிட்ட சென்று நீ தவம் இருந்து பாசுபத கனை பெற்று வர நீ கொஞ்சம் முடியாதப்பா. அப்ப என்னால ஒண்ணு சாப்பாடு, ஒண்ணு சண்டை, ஒண்ணு தூங்குறது, இதுக்கு தான் பேர் மூர்க்கணுமா? அப்ப என்னால முடியாதப்பா. தாத்தா நீ வந்து 6 சஸ்திரம் 100 வேதம் எல்லாமே கத்துடுக்கிற. நீ வெளி வந்தாலையும் சின்ன பசங்க அப்பா உங்களுக்கு அந்த வயசுக்கு வரல. நீ சென்ற நாள் தவத்த புரியும் நேர்ந்தான். ஆனால் நீ நான் கூறுவது போல் சிவனை கோரி தவம் இருந்து பாசுபத கரை பெற்று வந்தால் பங்கும் பகாளி ஜெயிச்சு நீ நாட்டை ஜெயிக்கலாம். ஏன் தாத்தா வாய கொஞ்சம் மூடு. ஒன்னு கூட இருந்துக்கணும் இல்ல அவங்க வீட்டுல குடியால இருக்கணும். அவனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னப்பா. அப்படி உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்ல. அன்றைக்கல்ல தாத்தா
அவன் தனத்துக்கு போவதாவது ஆமா. வர வாங்குவாராவது அந்த நாட்டை நாம் முடிசூட்டு ஆகிறதாவது. என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆமா. குரலுக்கு சேலை கட்டி வைத்தாலும் ஆணோ பெண்ணோ நீ ஆவணோ பெண்ணா சொல்றீங்க. ஆமா. இந்த பெண்களை எண்ண முடியாது. ஆத்மாவை எண்ணினாலும் எண்ணினாலும் அவன் பூச்சிமாரை எண்ண முடியாது. ஆமா ஆமா. அண்ணா நீ சொல்றது கரெக்ட் தான். உங்க இடத்தில் ஒண்ணு இருக்கிறது தெரியுமா? அண்ணா நிறுத்தங்கள் பேச்சிய வார்த்தையும் அண்ணா இந்த பெண்ணா அவர்கள் உள்ளாங்க அண்ணே கோபமாயி அர்ஜுனா கணக்கே அண்ணனை தாக்கி வந்து கடவுள் சென்றேனே ஒரே உடல். ஆமா 5 தலை நாங்கள் போல. ஆமா 5 பேரும் நாங்க ஒற்றுமையா இருந்தோங்க. இருந்தீங்க இதெல்லாம் இந்த 10வது வனத்துல எப்படி வாழ்றதுன்னு கொஞ்சம் நீ வந்து ஆமா என் தம்பி மகன் பேசிட்டே இருந்தாங்க தாத்தா. வா நான் பிரிச்சு விடல நீங்க என்ன நினைச்சீங்க நான் வந்தேன் உரிய வழிமுறையை சொன்னா நீங்க தனியா பிரிஞ்சா இருந்தாலும் வருவானா? ஆமா வந்து போவானா? வந்து போவான் சரி அதுக்கு அத்தாச்சி அது கத்தாச்சன் கேட்டா சூடாமணி புத்தகம் இருக்கிறது அது தருகிறேன் அவனுக்கு இன்னைக்கு கொடுத்தேன்னா வருவான் அப்படியா? அதை பெற்று போவதற்காக உன்னிடத்தில் வந்துதான் அப்படியா? ஆமா அப்படியே அவனுக்கு கொடுத்தா. போட்டோ எடுத்து பண்ணுங்க